ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சண்டே எடுத்த vlog தான். இப்போ குஸ்காவுக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி இஞ்சி, ஒரு கைப்பிடி வந்து வெள்ளைப்பூடு, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி, நான் வந்து 1 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். அதோட இந்த அரைச்ச விழுது வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இது நல்லா ஸ்பைசியான குஸ்கா தான். ஸ்பைசி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த குஸ்கா பிடிக்கும். அதோடு நான் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். நறுக்கி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும் குஸ்கா. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, மல்லி புதினா சேர்த்து வதக்கி விட்டுட்டு, சாப்பாடுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாகவும் ஒரு தடவை மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இதை காமிக்க மறந்துட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோனையும் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனையும் இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு எப்பயும் போல் வந்து நான் தோசைக்கல் வச்சு தான் தம் போடுறேன். ஒரு 15 நிமிஷம் தம் போடுங்க போதும். மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். ஃபுல் சிம்மில் வச்சிடணும் தம் போடும்போது. இப்போ பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. நிறைய பேர் சீரக சம்பாவில் செய்வாங்க. அதை விட நீங்கள் புழுங்கல் அரிசியில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து நெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குஸ்கா வந்து கறி குழம்பு, தால்ச்சா எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி தால்ச்சா தான் பண்ணியிருந்தேன். தால்ச்சாவும் பீஃப் கிரேவியும் அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு வந்து நான் பரிமாறிக்கிறேன். இதுதாங்க அன்றைக்கி எங்களுக்கு சண்டே லன்ச்சு. பீஃப் கிரேவி, குஸ்கா, தால்ச்சா. அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த குஸ்கா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.